1,00,000 போராட்டங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அனுமதி கொடுத்திருக்குன்னு நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில பேசுனது இருக்கா இல்லையா சொல்லு. அப்படின்னா 1,00,000 பிரச்சனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்கிறது உண்மையா இல்லையா? இன்னைக்கு அணு உலை, இன்னைக்கு இந்த வரி விதிப்பு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இன்னைக்கு இருக்கிற இந்த இவ்வளவு துன்ப துயரங்கள் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டு எல்லாம் ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கிறது, பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்காக போராடுவது, பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போராடுவது, எத்தனை லட்சக்கணக்கான பிரச்சனை. அத்தனைக்கு மனு வாங்கின மகன் நான் இருக்கேன். கண்ணீரோடும் கவலையோடும் கைகளில் மனுக்களை நீட்டிய தாய்மார்கள் தந்தையர்களுடைய மனுக்களை வாங்கின மகன் நான் இருக்கேன். இத்தனை பிரச்சனைகளை நிலத்தது. மீத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, காவிரி நதிநீர் உரிமை பறிபோனது, இந்தி திணிப்பு, மாநில கல்வி உரிமை, மாநில உரிமை, அதை தூக்கி மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனது, கச்சத்தீவை பறிகொடுத்தது, மீனவர் படுகொலை சகித்துக் கொண்டது. இத்தனை துயரங்களின் தந்தது யார்?